இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6th லெசனில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸை பார்க்க போகிறோம். கிராஃபைட் அண்ட் டைமண்ட் ஆர் both are covalent crystal. An ionic compound AXBY crystallize in FCC type of structure with B ions at center of base. A ion occupies corner. அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் கால்குலேஷன் தெரியும். ஸோ அது ஒரு இதுக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணோம்னா ஸோ நம்ம எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் பை ஷேரிங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் செட்டட் ஆட்டம் பை ஷேரிங். அப்போது 8/8 8/8 ப்ளஸ் 6/2. அப்போ 8/8 வந்து 1 + 3 4. இதே வச்சுக்கிட்டு நம்ம ஏ ஆட்டம் வந்து கார்னர்லேயும் பி ஆட்டம் வந்து ஃபேஸ் சென்டர்லேயும் இருக்குது. அதனால் ஃபார்முலா வந்து A1 B3. ஸோ அதனால் இது ஆன்சர். ஸோ அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த கொஷின் வந்து the ratio of closed packed atoms to tetrahedral roll in a cubic packing. ஸோ அதாவது அந்த க்ளோஸ்ட் பேக்கிங் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆக்ட்ராய்ட்ரல் அண்ட் டெட்ராய்ட்ரல் வாய்ட்ஸ். ஸோ ஆக்ட்ராய்ட்ரல் வந்து n நம்பரும் ஆக்ட்ராய்ட்ரல் வந்து n நம்பரும் டெட்ராய்ட்ரல் வந்து 2n நம்பரும் வரும். அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்னு சொன்னோம்னா ஸோ இது 1 இது 2. அப்போது 1:2ல் இருக்கும். ஸோ இது ஆன்சர். ஸோ அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். அடுத்த கொஷின் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு என்ன டைப்பு அப்படின்னா அது வந்து ஒரு மாலிகுல், அப்புறம் மாலிகுலர் சாலிட். அதுக்கடுத்து கால்சியம் ஃப்ளூரைடு. அதில் கால்சியம் ஃப்ளூரைடோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பிசிசி ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும், பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலாக சீசியம் குளோரைடு. சீசியம் அயான் பாடி சென்டரில் இருக்குன்னா 8 கார்னரில் 8 Cl- அயான் இருக்கும். அப்போது ஒரு கால்சியத்தை சுற்றி நம்பர் ஆஃப் நியரஸ்ட் ஆட்டம் ஆர் அயான் பார்த்தோம்னா 8. அதனால் அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 8ன்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு கால்சியம் அயானை சுற்றி 8 ஃப்ளூரைடு அயான்ஸு இருக்கும். அதேமாதிரி ஒரு ஃப்ளூரைடை சுற்றி நியர்பை வந்து 4 கால்சியம் அயான் இருக்கும். ஸோ அதனால் 8:4ன்னு சொல்லுவோம். 8:4. அதனால் நமக்கு ஆன்சர் வந்து 8:4. ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். ரேடியஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ண தெரியும். ரேடியஸ் ரேஷியோ RC+/RA-. ஸோ இதில் கேட்டியானுக்கும் ஆனியானுக்கும் அந்த ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா பவர் சேமாக இருக்குனால கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து 0.98ம் 1.8 அப்படி இருக்குது. அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 1/2. 1/2ன்றது 0.5. அப்போது 0.414லேருந்து 0.732 வரைக்கும் இருக்கக்கூடியது கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதனால் ஆன்சர் கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ வச்சு கொஷின்ஸ் வேறு ஏதாவது வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அது 192 பேஜை ரெஃபர் பண்ணிங்க. 0.732க்கு மேலே போனால் 8, 0.414க்கு கீழே போனால் 4, 0.225 கீழே போனால் கோஆர்டினேஷன் நம்பர் 3. கோஆர்டினேஷன் நம்பர் 3, 4, 6, 8. ஸோ இதில் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றது அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் பார்த்துங்க. அடுத்து இந்த சீசியம் குளோரைடு வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு ஏற்கனவே இப்போ கூட சொல்கிறேன். இட் இஸ் அ பிசிசி ஸ்ட்ரக்சர். பிசிசி ஸ்ட்ரக்சரில் அந்த எட்ஜ் லென்த்து 400ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ்
இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ்னால் டி கேட்குறாங்க. அப்போது ஃபார்முலா ஸோ இந்த கொஷனுக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபார்முலா பிசிசி ஸ்ட்ரக்சரில் ஒரு மூலையில் இருக்கிற அணு அந்த மையத்தின் வழியாக அதற்கு டயக்னலாக ஆப்போசிட் இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற அணுவாக கூட தொட்டுக்கிட்டு இருக்கோம். அதை டோட்டல் அந்த லென்த்து வந்து டயக்னல் லென்த்து 4r. அந்த 4rன்றது 2d 2d ஈக்குவல் டு √3a. அப்போது வாட் இஸ் அ d அப்படின்னு பார்த்தோம்னா √3/2a. ஏ வந்து 400 கொடுத்துருக்கனால எனக்கு இதுக்கு ஆன்சர் வந்து √3/2 400. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் வேக்கண்ட் ஃபேஸ் ஃபார் பிசிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் எல்லாத்துக்குமே நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி வேல்யூஸ் தெரியும். 52. சிம்பிள் கியூபிக் வந்து 52.33, பிசிசிக்கு வந்து 68, எஃப்சிசிக்கு வந்து 74. அப்போது இதனுடைய வேக்கண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது 100லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 100லேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 47. ஸோ 47.6 அந்த ரேஞ்சு 6 சம்திங் வேக்கண்ட்டு. இது வந்து 32, இதுக்கு வந்து 26. ஸோ இது வேக்கண்ட். இது வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து வேக்கண்ட். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. இதிலேருந்து ஏதாவது ஒரு 1 மார்க்கு வரும். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா இப்போ இந்த கொஷனுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறது உனக்கு புரியும். தட் மீன்ஸ் எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கு 4r ஈக்குவல் டு √2a. அப்போது a ஈக்குவல் டு 4r/√2. 4 வந்து நம்ம 2 × 2 எழுதலாம். அந்த 2 வந்து √2 × √2ன்னு எழுதலாம். ஸோ ஒரு √2க்கு ஒரு √2 போச்சுன்னா 2r × √2ன்னு வரும். அப்போது r வந்து 300. அப்போது 2 × 300 600. 600 × √2 வேல்யூ 1.414 மல்டிப்ளை பண்ணால் 848.4ன்னு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 848.5ன்னு ஆன்சர் இருக்குது. அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் பார்த்தோம்னா அந்த கொஷனுக்கு நம்ம 5/6 ஆன்சரு. த டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக். ஸோ நம்ம 5/6ன்றது ஆன்சர். ஏன்னா r ஈக்குவல் டு a/2 அதை நம்ம 4/3 πr³ அப்ளை பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்றுனால ஸோ 5/6 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஷின் yellow கலர் ஆஃப் NaCl crystal டியூ டு அதுதான். ஸோ சோடியம் குளோரைடு நம்ம சோடியம் வேப்பரில் ஹீட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் yellow டியூ டு சோடியம் ionized to form Na+ and electron. Na+ occupies on the surface of the crystal metal excess defect. Due to formation this one of chloride ion diffuse from the crystal lattice and occupies on the surface of the crystal. கவுண்டர் அயனா அந்த சோடியம் ப்ளஸ்க்கு பக்கத்தில் உட்காந்துரும். அப்போது ஒரு வேக்கண்ட் க்ரியேட் ஆகுது. அந்த வேக்கண்ட்டில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்
ஆக்குப்பை பண்ண போகுது. அப்போது நம்ம ஒரு வாட் இஸ் எஃப் சென்டர்னு சொல்லுவோம். அன்பேர்ட் எலக்ட்ரான் ஆக்குப்பைஸ் இந்த ஆனியானிக் வேக்கன்சி இஸ் கால் எஃப் சென்டர்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுதான். அப்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அங்கே ஆக்குப்பை பண்ணுது பாருங்கள், அதுதான் எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் எஃப் சென்டர் இஸ். அதனால தான் அது எல்லோ கலர் ஆகுது அப்படின்றது இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போது இந்த கொஷினுக்கு கொஷின் நம்பர் 83க்கு ஆக்சுவலாக அந்த ஹைலைட் பண்ணது தவறான ஆன்சர். அங்கே பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு 4r = √3a. அப்போது 4r வந்து 2dக்கு ஈக்குவல். ஆக்சுவலாக இங்கே வந்து சென்டர் டு கார்னர் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ டி எவ்வளோ என்னதுன்னு பார்க்கணும். அப்போது டி வந்து அந்த √3a/2 தான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கான விடை. சரி, இதை திருத்திக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து ஷார்ட்கி டிஃபெக்ட். ஷார்ட்கி டிஃபெக்ட் எதனால் வருதுன்னு நமக்கு தெரியும். ஷார்ட்கி ஃப்ராங்கல் டிஃபெக்ட் ஒரு 5 மார்க் கொஷினை நம்ம தரவாக படிச்சிருப்போம். ஷார்ட்கி டிஃபெக்ட் equal number of cation anion missing from the lattice. So Schottky defect arises due to missing of equal number of cations and anions from the crystal lattice, almost same size. So cation anion வந்து same size இருக்கும். In Schottky defect density decreases. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. அப்புறமா டயக்ராம் வரைவோம், ஒரு கேட்டியான் ஒரு ஆனியான் மிஸ்ஸிங் காட்டுவோம். அடுத்து ஃப்ராங்கல் டிஃபெக்டில் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி அயான் ஆக்குபைஸ் இன் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன் ராதர் தேன் இட்ஸ் ஓன் பொசிஷன். அதுதான் ஏஜி ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகும், அது வந்து இன்னொரு இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனில் இருக்கிற மாதிரி படம் வரைவோம். ஏஜிபிஆர் தான் எக்ஸாம்பிள். இதில் கேட்டன் ஆனியான் வந்து சைஸ் வந்து வேரி ஆகும், டிஃபர் இன் சைஸஸ். டென்சிட்டி வந்து நாட் அஃபெக்ட். ஸோ டென்சிட்டியில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது நமக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை ஒட்டி தான் அடுத்த கொஷின் 85ம் இருக்குது. The cation lives in a normal position in the crystal and moves to some interstitial position. அது வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஆன்சர் வந்து ஃப்ராங்கல் டிஃபெக்ட். சரி, ஃப்ராங்கல் டிஃபெக்ட்டுக்கான அசோசியேஷன் ரேஷன் பாருங்கள், அதை படித்தா டியூ டு ஃப்ராங்கல் டிஃபெக்ட் டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் சாலிட் டிக்ரீஸஸ் சொல்லியிருக்காங்க. ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஃப்ராங்கல் டிஃபெக்ட் கேட்டியன் ஆனியான் லீவ்ஸ் த கிறிஸ்டல்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் அயான், தட் இஸ் அ கேட்டியான் smaller ion leaves and occupies interstitial position. So அதனால் reason association both are wrong. That is a false statement. Option D the answer. Metal deficiency defect example FeO. Metal excess defect sodium chloride zinc oxide ரெண்டுமே deficiency FeS or FeO. The FeO தான் இங்கே ஆன்சர்.